ஃபைனலி தண்டர்போல்ட்ஸ் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்நேரத்துக்கு இந்த படத்தை எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம தண்டர்போல்ட்ஸ் படத்தோட எண்டிங் எக்ஸ்பிளனேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். தண்டர்போல்ட்ஸ் படம் பார்த்து முடிச்சதும் எல்லாருக்குமே இந்த ஒரு ஐடியா வந்திருக்கும். இனி எம்சியூல இந்த நியூ அவெஞ்சர்ஸ் டீமை இனி யாராலையும் அழிக்க முடியாத மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு டீமா மாறுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு வந்திருக்கும். அப்கோர்ஸ் இவங்க இனிமே எம்சியூல த நியூ அவெஞ்சர்ஸ் டீமா தான் இருக்க போறாங்க. இதை இன்னும் ஆழமா அடிச்சு சொல்ற மாதிரி படத்தோட முடிவுலையுமே மக்கள் மனசுல இவங்க தான் அடுத்த நியூ அவெஞ்சர்ஸ் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மனசுல நல்ல விதமா தான் காட்டியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் பாக்குறப்போ நமக்கு இவங்களால அடுத்த நியூ அவெஞ்சர்ஸா இருக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையே நமக்கு வருதுன்னு கூட சொல்லலாம். படத்துல ஒரு சில சீக்வன்ஸ்ல வேலண்டினா தண்டர்போல்ட்ஸ் டீமை முன்னாள் அவெஞ்சர்ஸ் டீமோட டவருக்கு அழைச்சிட்டு போற மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ் காட்டியிருப்பாங்க. இது மூலமா நமக்கு ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்ல இருந்து அவெஞ்சர்ஸ் டவரை வேலண்டினா தான் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியுது. வேலண்டினா ஒரு கட்டத்துல சென்ட்ரியை தன்னோட ஸ்லேவ் மாதிரி பயன்படுத்த யோசிச்சு சென்ட்ரியை பிரெயின் வாஷ் பண்ணி தண்டர்போல்ட்ஸ் டீமுக்கு சென்ட்ரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பா. அந்த இடத்துல சென்ட்ரிக்கும் தண்டர்போல்ட்ஸ் டீமுக்குமே சண்டை நடந்திருக்கும். அந்த இடத்துல சென்ட்ரி நினைச்சிருந்தா தண்டர்போல்ட்ஸ் டீம்ல இருக்க எல்லாரையுமே ஒரே செகண்ட்ல கொண்டிருக்க முடியும். ஆனா பாபுக்குள்ள இருக்க நல்ல எண்ணத்தால அவங்கள கொல்லாம அவங்கள அடிச்சு டெஃபீட் பண்ணதா பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாபு தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து சென்ட்ரியா மாதிரி எல்லாரையும் வாய்டு மூலமா அழிக்கிற வேலையில ஈடுபட ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வாய்டை எதிர்த்து நிக்கிறதுக்காக பாபுக்கு எலியானாவும் தண்டர்போல்ட்ஸுமே பாபுக்கு ரொம்ப உதவியா இருந்திருப்பாங்க. எலினா வாய்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவளோட கண்ணு முன்னாடி அவளோட ஃப்ரெண்டு இறந்து போற மாதிரி அவளோட கண்ணு முன்னாடியே இந்த நிகழ்வு திருப்பி திருப்பி நடந்துட்டே இருக்கும். எலினா இதை விட்டு வெளியே வரதுக்காக முயற்சி பண்ணும்போது எலினாவோட கடந்த காலத்துல நடந்த அதிர்ச்சியான சம்பவங்கள்னா மறுபடியும் அவ கண்ணு முன்னாடியே வந்து போகுது. அதுக்கப்புறம் கடைசியா அவ பாபையுமே சந்திக்கிறா. வாய்டுக்குள்ள மாட்டி பாதிக்கப்பட்டவங்க மாதிரியே பாபு அங்க ஒரு கைதியா இருக்கதை பாக்குறா. அப்போ எலினாவை காப்பாத்துறதுக்காக மத்த தண்டர்போல்ட்ஸும் வாய்டுக்குள்ள நுழைஞ்சு எலினா இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. வாய்டுக்குள்ள வந்து தண்டர்போல்ட்ஸ் டீம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பாபு அங்க இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக அங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பாபுக்கு ரொம்ப உதவியா இருந்திருப்பாங்க. இந்த சீக்வன்ஸ்ல படத்துல காட்டப்பட்ட ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் அதை பாக்குற நமக்குமே கெமிஸ்ட்ரின்றது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்தபடியா இந்த தண்டர்போல்ட்ஸ் டீம் படத்தோட முடிவுல நியூ அவெஞ்சர்ஸா எல்லாரும் முன்னாடி இவங்களை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. வாய்டை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் நியூயார்க் சிட்டியும் வாய்டுக்குள்ள மாட்டிருந்த மக்களும் தங்களோட பழைய நிலைமைக்கு திரும்பிட்ட அப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டதும் அங்க இருந்த தண்டர்போல்ட்ஸ் டீம் வேலண்டினாவை பார்த்ததும் இவதாண்டா எல்லா பிரச்சனைக்கு காரணம், இவள முதல்ல அடிங்கடா அப்படின்னு தண்டர்போல்ட்ஸ் டீம் வேலண்டினாவை துரத்தி போயிட்டு இருக்க அப்போ திடீர்னு வேலண்டினா சர்ப்ரைஸா அங்க பிரஸ் முன்னாடியும் அங்க இருந்த மக்கள் முன்னாடியும் தண்டர்போல்ட்ஸ் டீமை இவங்க தான் இனி நியூ அவெஞ்சர்ஸ்னு மக்கள் முன்னாடியும் அங்க இருந்த எல்லாரும் முன்னாடியும் அறிமுகப்படுத்த அங்க இருந்த எல்லாருமே கைத்தட்டி இவங்களை நியூ அவெஞ்சர்ஸா வரவேற்கவும் செஞ்சிருப்பாங்க. வேலண்டினா கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுல தண்டர்போல்ட்ஸ் டீம்ல இருக்க யாருக்குமே ஆர்வம் இல்லைனாலும் த நியூ அவெஞ்சர்ஸ் என்ற கௌரவத்தை எல்லாரும் முன்னாடியும் பெருமையா தான் ஏத்துக்கொண்டிருப்பாங்க. அதே சமயத்துல வேலண்டினா இது எல்லாமே தனக்கு கீழே நடக்கிற மாதிரியும் அது எல்லாத்தையும் இவளை ஹேண்டில் பண்ற மாதிரியும் தான் இவளோட ஆக்டிவிட்டிஸ்ல இருந்திருக்கும். இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தண்டர்போல்ட்ஸ் ரகசியமா இந்த படத்துல நியூ அவெஞ்சர்ஸ் அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் கேப்டன் அமெரிக்காக்கு, தோருக்கு, இது மாதிரி மத்த சூப்பர் ஹீரோஸ்க்கெல்லாம் இந்த செய்தி தெரிய வரும்போது இவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, நியூ அவெஞ்சர்ஸ் என்ற பேரை வச்சு இவங்களை கூப்பிடுறதுனால ஃபியூச்சர்ல இவங்க இன்னும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுப்பதான் செய்து இது மாதிரியான பல சந்தேகங்களுக்கு இடம் இல்லாத மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல மொத்த டீமும் ஒன்னா சேரும்போது இது மாதிரியான பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா இந்த படத்துல சென்ட்ரியை காட்டணும் விதம்ன்றது நல்லாவே இருந்துச்சு. என்ன கேட்டா சென்ட்ரி என்ன கொஞ்சம் பெட்டராவே காட்டியிருக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் சென்ட்ரின்றது முழுக்க முழுக்க ஒரு ஆர் ரேட்டடான கேரக்டர். காமிக்ல சென்ட்ரியை பார்க்கும்போது நமக்கே லைட்டா பயம் வரும். கடவுள்கள்ல ஒருத்தரான ஏரிஸே ரெண்டா பிச்சு போட்டவர் இப்படிப்பட்ட ஒருத்தரை இன்னுமே என்ன கொஞ்சம் பெட்டரா காட்டியிருக்கலாம்னு நினைக்கிறேன். தண்டர்போல்ட்ஸ் படம் நம்ம என்னதான் எதிர்பார்த்த அளவுக்கு கிரவுண்டடா இல்லனாலும் அடுத்து எம்சியூல வரப்போற பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸுக்கு இந்த படம் ஒரு நல்ல லீடப்பாவே அமைஞ்சது. அடுத்து வரப்போற ஃபென்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படத்துக்கு இந்த படம் ஒரு அடித்தளத்தை அமைச்சு ஃபேஸ் 5 முடிவாகவும் இந்த படம் இருந்துச்சு. நீங்க என்ன மாதிரி ஒரு சில எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை பார்க்க போயிருந்தீங்கன்னா படம் முடியும் போது சின்ன சின்ன அங்கங்க குறைகள் இருந்துட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். மித்தபடி நம்ம பெருசா எதுவும் சொல்லிட முடியாது. இதுவே நீங்க இந்த படத்துக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இந்த படத்தை பார்க்க போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. டார்க்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறைஞ்ச படங்களை பார்க்கணும்னு நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஓவராலா பார்க்கும்போது எம்சியூல இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களோட இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல படம் தான். நான் இந்த படம் பார்க்கும்போது எதிர்பார்த்த ஒரு விஷயம்னா அது இந்த படத்தோட கதை முழுக்க முழுக்க எலியானாவே பாப்பை ஃபோக்கஸ் பண்ற விதமா மட்டும்தான் இருக்கு. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே இவங்களுக்கு உதவியா செயல்படுற மாதிரி தான் தெரியுது. என்ன கேட்டா நான் பக்கி என்ன கொஞ்சம் கெத்தா காட்டி சென்ட்ரியையும் அவரோட முழு பவரையும் காட்டி ரெண்டு பேருக்கும் நடுவுல மட்டும் ஒரு பயங்கரமான சண்டையை காட்டுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் இந்த படம் நம்மளோட எதிர்பார்ப்புகளுக்கு இந்த படம் பூர்த்தி அடைஞ்சிச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். பட் எனிவேஸ் இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனை பத்தி இன்னொரு வீடியோல பார்ப்போம். இந்த படம் பார்த்த உங்களோட ரிவ்யூஸ் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.